இன்னொரு தரம் சென்று உன் கணவராகி கண்ணராஜன் நாளை குருசேத்திரம் செல்லுகிறாராம். அவர் தம்பி என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனோடு பாண்டவர்க்கு தாயாதி அவர் பேரிலே யானை படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலால் படை, நால்வகை படைகளுக்கும் படைத்தலைவனாக ஏற்றி எதிரிய போருக்கு செல்லுகிறாராம். என் தம்பி கையினால் நான் மாழ்வேனோ, என் கையினால் என் தம்பி மாழ்வனு தெரியாது. அதனாலே உன் கழுத்திலே 3 முடிச்சு போட்ட அந்த ருணத்திற்காவது எனக்கு தாம்பலம் தரவில்லை என்றாலும் ஒரு கிழித்த வெத்தலையும் கிளிமூக்கவள் பாக்கம் கொடுத்து போய் ஓட நாயை சொன்னாலும் சரி, அந்த ஒரு வார்த்தை சொன்னார்னு சொல்லுமா. அப்படியா? அரசே, நான் சொல்கிறேன், இந்த கட்டை அவுத்துவீங்க அரசே. யார் கட்டியது? ராணி கட்டியது. ஒரு பெண்மணியால் கட்டப்பட்ட, ஒரு பெண்மணியால் கட்டப்பட்ட கட்டு. இந்த கட்டை நான் அவுத்தது உண்டானால் நான் பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமம் இல்லாமல் போய்விடும். இது யார் கட்டினார்களோ அவர்தான் இந்த கட்டை அவுக்க வேண்டும். அப்படியா? ஆமா. இந்த பாரு, எனக்கு அரசர் என்ன சொல்லிருக்காரு? பாண்டவருக்கு எதிராக தாயாதி பேர்ல சண்டைக்கு போயிறேன்னு சொல்லிருக்காரு. ஆனா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி கம்மி. யாருக்கு எதிராக சண்டைக்கு போறாரு? தாயாதி பேரில பாண்டவருக்கு எதிராக சண்டைக்கு போறாரு. நான் பாண்டவர் சொன்னா நீ தாயாதின்னு சொன்ன. நீ பாண்டவர் சொன்னா நான் தாயாதி. தாயாதி, நான் தாயாதின்னா நீ பாண்டவன் சொன்ன. போலாமா? பாண்டவருக்கு தாயாதியா, தாயாதியா, பாண்டவருக்கு பாண்டவருக்கு தாயாதியா, தாயாதியா, பாண்டவருக்கு பாண்டவருக்கு தாயாதியா, பாண்டவருக்கு தாயாதியா, பாண்டவருக்கு தாயாதியா, பாண்டவருக்கு. எங்க போறீங்க? நாங்க எங்க போறோம்? உனக்கு நான் போகுது இல்ல, என்னவோ பாண்டவர் பாண்டவர் பாண்டவர்னு சொல்லி போறீங்களே, அந்த பாண்டவர்ன்ற சொல்ற வார்த்தையில என்னவோ ஒரு மர்மம் அடங்கி இருக்கிறது. அதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்களே. முதல்ல இந்த கட்டை அவுத்து விடு, சொல்றோம். அப்படியா? கட்டை அவுத்து மட்டும் விடு, நீ பாத்துறோம். பாண்டவருக்கு தாயாதியா, தாயாதியா, பாண்டவருக்கு தாயாதியா, பாண்டவருக்கு இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நீதான் வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டுல, நாங்க எப்படியோ போறோம், என்னவோ பண்றோம். முடியாங்களா? இல்ல, என்னவோ பாண்டவர் பாண்டவர் சொல்றீங்களே, அதுல என்னவோ மர்மம் அடைக்கிறது. பாண்டவர் சொன்னா பட்டமரவல்ல பால் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னவோ நல்ல வார்த்தை சொல்லி போறீங்களே, அப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு போங்களே. அப்படின்ற அதிபதியான பொன்னி, அதிபதியான பொன்னி, அம்மானி முந்தானே, அம்மானி முந்தானே, நாளை யுத்தம் விதி வந்து விடப்பட்டு போக வேண்டாம் அம்மா, சதுருடன் இருந்து வாரா ராணி. விழுந்தால் தாயாதி பேரிலே பாண்டவருக்கு எதிராக சண்டைக்கு போறாராம். உனக்கு தாம்பலம் கொடுத்தால் ஆச்சு, அப்படி குறுக்கா விட்டாலும் பரவாயில்ல. தாலி கட்டிய ருணத்துக்காவது கிளிமுக்கு பாக்கும் கிளி வெத்தல் தந்தால் வெடிப்பட்டு போறாங்களாம். அவன் யாரோ நான் யாரோ அவனுக்காக வரல. ஆமா, சரியா? பாண்டவர் பாண்டவர் சொல்றீங்க இல்லையா, இந்த பாண்டவருக்காகிலும் நான் உங்க கூட வந்துதான் நான். ஆனா நான் எதாவது திட்டன்னா உங்களை? நீங்க திட்டல, உங்க வாய் தான் திட்டுச்சு. சுந்தரராஜா,
சுந்தரம் ஏண்டிய கூப்பிட்டா என்னையா? இல்ல நான் உங்களை அடிச்சேனா? இல்லை நீ அடிக்கல, இந்த கை தான் அடிச்சிச்சு. சாதாரணமான ஐடியா தம்பி. அப்படி நான் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் மன்னிச்சுக்கோ. ஆமாம், நீ ஏதோ டவர் கொடுத்த சரியா சுந்தரம்? அப்படியாடா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நான் மாறிய போய் வருவோ தோழி, எனக்கு வந்த விதி அதை யார் அறிவா? சொல்லுவார் வருவிதி வழியிலே இருந்தால் படுவிதி பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுவார்கள். வருவிதி வழியிலே நிற்க போறது கிடையாது. அந்த தேரேறி அவர் ஓட்டுகின்ற அந்த தேர்ப்பாகம் நம்மை மறைத்தார். எனக்கு திரும்பாத தோழி அமைத்து வைத்தான் தேவதையா. ஒரு திருமண பொருத்து பார்க்க வேண்டும் என்றிருந்தால் 11 பொருத்தம் இருக்க வேண்டுமா? அப்படி 11 இல்லை என்றாலும் 7 பொருத்தம் இருந்தால் தானே கணவன் மனைவியோடு சீர்வ சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. எனக்கு பேர் பொருத்த பார்த்தவன் வேதியர் சதி செய்திருக்கிறான். பணத்துக்காக ஆசைப்பட்டு எல்லா பொருத்தமும் சரியா இருக்குது சரியா இருக்குது சரியா இருக்குன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு தீராதே பெருங்குறைய தோழி செய்து வைத்தார் அந்த நான் பெண்ணா பிறந்து என் மண்டையாலே எழுதி முடியாத மறுத்த பிரம்மதேவன் அவனும் செய்து இருக்கிறான். சொல்லுவார்கள் எழுத்து முடியாதுன்னு சொல்லுவார்கள். அவனை எழுதி வந்து பிரம்மதேவனை எழுதின எழுதி இப்படி எனக்கு தீராதே அசராதீர் வாக்கு அன்னைக்கு செப்பீர வார்த்தை இன்னைக்கு தப்பாம வருவிதி வெளியிலே இருந்தால் படுவிதி பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுவார்கள். இருக்கு மண்டையால் எழுத முடியாத மறுத்த பெருமதேவனை இப்படி எழுதியிருக்கிறான். அந்த வேதியர் ஒரு சதி செய்திருக்கிறான். நம்ம பஞ்சனிலே பின்புறமா இருந்து அசர்வாக்கான சொல்லிக் கொண்டிருக்கிறது சொன்னனே, அந்த வார்த்தை தப்பாவா போகிறது. அது இப்ப வந்து நேர போகும் ஆட்டம் இருக்கிறது. அதனால அப்படியே அன்னவர் சமருக்கு போவதிருந்தால் அடி சாதாரணமாகவே அவர் சமருக்கு போவாதே அடி மாதே யாரி தீரி பகவாக அவர் சமரைக்கு போதும் இறந்தால் அன்னொரு முகத்தை நான் பார்க்க கூடாது, என் முகத்தை அன்னவர் பார்க்க கூடாது. ஏன் என்று கேட்டார்,
அடி மாலையோ தரித்தனாளா மாலையோ தரித்தனாளா மன்னவர் முகத்தானா கண்டதில்லை தையார தோழிக்க வேளை போல் விழியறார அந்த விளங்கிடோ திரையுணர்ந்தா சீரமா போட வேண்டும் திருவிப்பா தொழிலாரி சுந்தரவள்ளி அப்படி அங்க பேச வேண்டும் என்றால் நேர்முகமா நின்று பேச முடியாது. ஒரு திரையானதை வளர்த்து அன்னவர் முகத்தை நான் பார்க்க கூடாது, என் முகத்தை அன்னவர் பார்க்க கூடாது. அப்படி பார்க்காமல் திரையின் மரபாக நின்றுதான் பேசணும். பேசினாலையும் அதை பார்த்தால் குந்தியன் மைந்தனா இல்ல ராவையன் மைந்தனா காந்தேரி மைந்தனா இப்படி இரண்டுல யாருடைய மகன் வந்தாள் அப்படி தெரியணும். அப்படி அதே காந்தாரி மகனா இருந்தா இந்த திரைக்கு உள்ளவ அது வழக்கால கூட நீட்ட மாட்டேன், இந்த இடக்கால அப்படி நீட்டுவேன். நீட்டினா வெந்நீர் கொண்டு வந்து என் பாதத்தை விளக்கி விட்டு அதே குங்குமம் மஞ்சள் வைத்து மலருங்கிற பூ வைத்து தொட்டு கும்பிட்டுட்டு போய் நீக்கலாம். அதே சமயத்துல குந்தியின் மைந்தனா இருந்தால் நாங்க தாம்பலம் தருவதா தராமல் இருப்பதா அதுக்கு பிறகு சொல்றேன். ஒரு முன்ன பஸ்ல திரைய வளர்த்து மாலை கழித்த அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் உங்களுடைய முகத்தை பார்த்திருக்கலாம். இன்று பார்ப்பதற்கு உங்க முகத்தை பார்ப்பதற்கு அச்சமாக இருக்கலாம். அதனால உங்க யானை போல் இருவருக்கும் இடையிலே ஒரு திரை வளர்க்க வேண்டும். திரைக்கு அந்த புறமாகவும் திரைக்கு அந்த புறமாக ராணியும் திரைக்கு இந்த புறமாக நீங்களும் என்று உங்க ஊர் என்ன உங்க குலம் என்ன எதற்காக அழைத்தார்? ஆமா அதை சொல்ல வேண்டும். அப்படியா? திரை வளர்க்க வேண்டும். கேட்ட வண்ணமே ராஜகுமார்த்தி சொன்னால் இல்ல அது போல இதோ திரை வளர்த்திருக்கிறேன். திரைக்கு அந்த வரமான இருங்கள், நான் இந்த வரமா இருந்து நான் எதற்காக அழைத்தேன் என்பதை உரைக்கிறேன். அதுக்கு பின்னாடி பார்க்கலாம்.